வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதுதீன் இன்று பிணையில் விடுதலை. இந்தியாவின் தேவைக்காக மாகாண சபை தேர்தலை நடாத்தும் நோக்கம் அரசாங்கத்துக்கு கிடையாது என அமைச்சர் காமினி லோகுகே தெரிவிப்பு. நாட்டில் மேலும் 21 கொரோனா மரணங்கள், 527 பேருக்கு கொரோனா தொற்று. ரா சம்பந்தனுக்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை என்பது கூட்டு தலைமையாக இருக்கும் என செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவிப்பு. வடக்கு கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் 23 பேர் கைது. நாட்டின் அனைத்து துறைகளும் நாசமாகியுள்ளதாக அகிலவராஜ் காரியவசம் குற்றச்சாட்டு. தெற்கு தாய்வானில் 13 மாடி தொகுதியில் தீ விபத்து, 46 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்திகள். அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் சிறுமி ஹிசாலினியின் மரண வழக்கு ஆகிய 2 வழக்குகள் தொடர்பிலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் 6 மாதங்களின் பின்னராக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் பிரியந்த லியனகே முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு பிணை வழங்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தலா 50 லட்சம் ரூபாய் கொண்ட 2 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் 2 வாரங்களுக்கு ஒரு முறை சிஐடியில் முன்னிலையாக வேண்டும் எனவும் அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் வெளிநாடு செல்ல தடை விதித்த நீதவான் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அவருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த 16 வயது ஹிசாலினி ஜூட்குமார் எரிகாயங்களுடன் மரணமடைந்த சம்பவம் தொடர்பான 5வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த வழக்கில் இருந்தும் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிவான் பிணையில் செல்ல உத்தரவிட்டார். தனது கைது தொடர்பில் ரிசாட் பதியுதீன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு விசாரணை நாளை இடம்பெறவிருந்த நிலையிலே அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. இந்தியாவின் தேவைக்காக மாகாண சபை தேர்தலை நடத்தும் நோக்கம் அரசாங்கத்திற்கு கிடையாது என அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்துள்ளார். இந்த வருட இறுதிக்குள் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்பட்டு அடுத்த வருட ஆரம்பத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக காமினி லோகுகே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் தேவைக்கு தேர்தலை நடத்தும் நோக்கம் அரசாங்கத்திற்கு கிடையாது என்று குறிப்பிட்ட அவர் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் மீதும் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ඒකට කොමිටියක් පත් කරලා ඒකේ මූලික කටයුතු ඔක්කොම ඉවරලා තියෙනවා. මම හිතන්නේ මේ අවුරුද්ද තුල අපිට ව්‍යවස්ථා සංශෝධනය අලුත් ව්‍යවස්ථාව ගෙනෙන්න පුළුවන් වෙයි කියලා. දැන්ටමත් ව්‍යවස්ථාදායක කොමිටියක් රැස් කරලා හැමෝගෙම විපක්ෂයේ ආණ්ඩුවේ හැමෝත් එක්කම සාකච්ඡා කරනවා ඒක පිළිබඳව. அடுத்த வருடத்தில் அரசியலமைப்பு திருத்தம் இடம்பெற்றால் தேர்தல் வரும் என நினைக்கின்றேன். அதற்காக குழு அமைக்கப்பட்டுள்ளதோடு இந்த வருடத்துக்குள் புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முடியும் என நம்புகின்றேன். தற்போதும் குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. தேர்தலை நடத்த இந்தியாவின் நோக்கமோ அழுத்தமோ காரணமாகவில்லை. முன்னர் ஜேஆர் ஜெயவர்தனவின் காலத்தில் இந்து லங்கா ஒப்பந்தத்தின் ஊடாகவே மாகாண சபை முறைமை கொண்டு வரப்பட்டது. இன்று அப்படியான பிரச்சனை இல்லை. மாகாண சபை முறையை நீக்கும்படி கொண்டு வரப்பட்ட சட்டத்திற்கு வடக்கிலும் உள்ள அனைத்து தமிழ் கட்சிகளும் ஆதரவாகவே வாக்களித்தன. வடக்கில் தமிழ் கட்சிகளின் கோரிக்கைகளுக்குத்தான் வடமாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது அதில் அரசாங்கம் தோல்வியடையும் என நினைத்தாலும் தேர்தலை அரசாங்கம் நடத்தியது. மக்கள் பிரதிநிதிகளுடனான மாகாண சபை அவசியம் என்பதை மஹிந்த ராஜபக்ச நினைத்தார். அதன்படியே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டதில் முதலமைச்சர் அவைத்தலைவர் என பலரும் தெரிவாகினார்கள். அரசாங்கத்துடன் இணங்காமலும் அவர்கள் செயற்பட்டார்கள். பிரச்சனைகள் பற்றி பேச்சும் நடத்தப்பட்டது. மறுபக்கத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கும் அவர்கள் விரும்பினார்கள். ஆகவே இன்று இந்தியாவின் அழுத்தம் பற்றி பேசுகின்றார்கள். පළාත් සභා ඉන්දියාව ඕන කරුණ නෙවෙයි දැන් දාන්න රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ව්‍යුහය
இந்திய ராணுவ தளபதி கஜபா படையணியின் 38வது வருட பூர்த்தி விழாவில் பங்கேற்றார். இலங்கை இராணுவத்தின் பெருமைமிகு படையணிகளில் ஒன்றாக விளங்கும் கஜபா படையணியின் 38வது வருட பூர்த்தி அனுராதபுரம் சாலியபுரவில் அமைந்துள்ள கஜபா படையணி தலைமையத்தில் இன்று நடைபெற்றது. பாதுகாப்பு பதவிநிலை பிரதானியும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வாவின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே, BVSM, SM, BSM, ADC உள்ளடங்கலாக 5 அடங்கிய குழுவினர் பங்கேற்றனர். இந்நிலையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனேவை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு இராணுவ அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றது. இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே கஜபா படையணியின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்திய இராணுவ பிரதானி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே தலைமையிலான இராணுவ உயர் தூதுக்குழுவிற்கும் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரட்னவிற்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் மற்றும் இராணுவ பயிற்சி நடவடிக்கை குறித்து சிநேகபூர்வ கலந்துரையாடல் இடம்பெற்றது. பாதுகாப்பு செயலாளர் மற்றும் இந்திய இராணுவ பிரதானி ஆகியோரின் இந்த சந்திப்பினை நினைவு கூறும் வகையில் நினைவுச் சின்னங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேலும் 21 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் 527 பேருக்கு கொரோனா தொற்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 21 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இன்றிரவு உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளன. இதனால் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 13,429 அதிகரித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கை அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 527 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,28,941 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் 366 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதனால் கொரோனா தொற்றிலிருந்து பூரண குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,91,604 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 22,708 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வட மாகாணத்தில் மேலும் 27 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4 மாத பச்சிளம் குழந்தை மற்றும் 5, 6, 9 வயது சிறுவர்கள் 3 வட மாகாணத்தில் மேலும் 27 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் 147 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்காக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை மீறி நிகழ்வுகளை நடாத்துபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு அமைவாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் சுகாதார வழிகாட்டி வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பிற்போடப்பட்ட நிகழ்வுகளை நடாத்துவதற்கான அனுமதியை பெறுவதற்கு நாளாந்தம் மக்கள் பொது சுகாதார காரியாலயங்களுக்கு பிரவேசிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசியமற்ற எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அத்துடன் சுகாதார வழிகாட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணிக்கைக்கு மேலதிகமாக திருமணங்கள் மற்றும் மரண வீடுகளில் பொதுமக்கள் ஒன்று கூடினால் அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதார பரிசோர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 81 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ඊයේ දිනේදීත් ශ්‍රී ලංකා පොලිසිය මගින් දිවයින පුරාම சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டிற்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 81 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2020 அக்டோபர் 30 முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டிற்காக 80,790 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தின் எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள 13 சோதனை சாவடிகளினூடாக மேல் மாகாணத்தினுள் நுழைய முற்பட்ட 743 வாகனங்களில் பயணித்த 1338 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை மேல் மாகாணத்திலிருந்து வெளியேற முற்பட்ட 492 வாகனங்களில் பயணித்த 893 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் அனாவசியமான முறையில் மாகாண எல்லையை கடந்த 145 வாகனங்களில் பயணித்த 337 பேர் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர்.
ඒ වගේම බස්නාහිර පළාතට டான் தொலைக்காட்சி அலுவலக நவராத்திரி விழா இன்று சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள டான் தொலைக்காட்சி தலைமை அலுவலகத்தில் நவராத்திரி விழா இன்று சிறப்பாக இடம்பெற்றது. ஒவ்வொரு வருடமும் இந்துக்களால் அனுஷ்டிக்கப்படும் முக்கியமான விரதங்களில் ஒன்றான நவராத்திரி விரத விசேட வழிபாடுகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டன. நவதானிய பூரண கும்பம் வைத்தலுடன் பக்திபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட நவராத்திரி விழாவில் இன்று ஆயுத பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்த பூஜை வழிபாடுகளில் டான் குழும பணியாளர்கள் பங்கேற்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தற்போதைய தலைவராக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் அவர்களுக்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை என்பது கூட்டு தலைமையாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையை தான் ஏற்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்த கருத்து அவரின் தனிப்பட்ட கருத்து என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதை ஏற்பதா இல்லையா என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவெடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தன் அவர்களின் காலத்தின் பின் கூட்டுத் தலைமையா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயல்பாடும் என்றும் சுமந்திரன் தனிப்பட்ட கருத்தை பெரிய விடயமாக பார்க்க தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநசபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதிலே எங்களுடைய கோரிக்கை பிரதானமாக இருக்கிறது. அதே நேரத்திலே 13வது திருத்த சட்டத்திலே சொல்லப்படுகின்ற அத்தனை விடயங்களையும் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு வழியை கையாளுகின்ற முறைமையை இந்தியா செய்ய வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த வகையிலே வெறுமனே மாகாண சபை அதிகாரம் இல்லாத ஒரு மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனூடாக எங்களுடைய நிலங்களை பாதுகாப்பது, எங்களுடைய பிரச்சனைகளை கையாளுவது என்பது மிக ஒரு கேலித்தனமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே 13ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்திய பின்பு அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்தியா இதிலே முனைப்போடு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்து நிற்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சம்பந்தனையா பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை என்பது கூட்டு தலைமையாகத்தான் இருக்க வேண்டும். அதிலே நாங்கள் ஆணித்தனமாக இருக்கிறோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லி இருக்கிறார். அதை ஏற்பதா இல்லையாண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவெடுக்கும். ஆகவே சம்பந்தனையா உடைய காலத்தின் பின்பு இது ஒரு கூட்டு தலைமையான தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் அது செயல்படும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே சுமந்தனுடைய கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதை நாங்கள் பெருசாக நாங்கள் அதை பார்க்க கூடாது. அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு விழுக்காடான ஒரு சூழல்லாம் காணப்படுகிறது. ஆகவே இந்த மாகாண சபை தேர்தலில் நாங்கள் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் சரியானவர்களை போட வேண்டும், மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை போட வேண்டும். அதற்கான ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடி முடிவெடுக்க வேண்டும். யாரை இந்த முதலமைச்சர் வேட்பாளராக போடுவதும் இந்த மாகாண சபை தேர்தலில் வெல்லக்கூடியவர்களை களமிறக்குகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற போதுதான் எங்களுடைய இந்த இப்படி இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து நாங்கள் மாற முடியும். ஆகவே மாகாண சபை தேர்தலில் இவர் தனிப்பட்டாக்கள் சொல்லுகிற கருத்துக்களை நாங்கள் அதை பெருசாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இது கூடி எடுக்கின்ற முடிவுகள், முதலமைச்சர் யாரு, வேட்பாளர்கள் யாரு என்பதை கூடி எடுக்கின்ற முடிவே தவிர ஒருவர்களும் தனிப்பட்ட முறையில் கருத்தை சொல்லுகின்ற போது அதுதான் முடிவாக ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கத்தினுடைய திட்டமிடாத செயல்பாடால் இன்றைக்கு போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய விவசாயிகளுடைய நிலைமை படுமோசமான ஒரு சூழலை சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு இந்த நாட்டுக்கே உணவு அளிக்கின்ற விவசாயிகளுடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு திண்டாட்டத்துக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது. உரம் வழங்கப்படாததால் மிக மோசமான ஒரு நிலைக்கு எங்களுடைய விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
கனடா நாட்டின் தூதுவர் டேவிட் மேக்னன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கனடா தூதுவர் டேவிட் மேக்னன் கிளிநொச்சியில் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இன்று இடம்பெற்ற சந்திப்பில் சமகால அரசியல் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட கனடா தூதுவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்திருந்தார். தொல்பொருள் அடையாளங்கள், காணி பறிப்புகள், தமிழ் மக்கள் படுகின்ற வேலைவாய்ப்பின்மைகள், நடைமுறையிலே தமிழ் இளைஞர்கள் எதிர்கொள்ளுகின்ற போதவஸ்துக்கு அடிமையாதல் போன்ற விடயங்கள் மற்றும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற எண்ணங்களோடு இளைஞர்கள் இருக்கின்றார்களா, அவருடைய நினைவுகள் எவ்வாறு இருக்கிறது, இந்த 2 ஆண்டுகளில் பொருளாதார ரீதியாக ஏனைய ரீதியாக வளர்ச்சிகள் போன்ற விடயங்கள் பற்றி அவர்கள் கேட்டறிந்து கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக இலங்கை அரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான இணக்க செயல்பாடுகள், அரசியல் தீர்வு முயற்சிகளில் ஏற்பட்டிருக்கிற மக்களுடைய எண்ணங்கள், மக்கள் என்ன நினைக்கிறார்கள் போன்ற விடயங்கள் பற்றி விரிவாக எடுத்து கேட்டார்கள். தொல்பொருள் அடையாளங்கள் என்ற அடிப்படையிலே தொல்பொருள் திணைக்களம் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் இன்னும் எங்களுடைய மக்களை மிகப்பெரிய அளவிலே பின்தள்ளி செல்கின்றது. மாகாண சபைகளுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கின்ற வைத்தியசாலைகள், பாடசாலைகள் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு கொண்டு போகிறது. அதிகாரங்கள் அற்றோர் நிலையிலே தமிழர்கள் ஒரு அரசியல் தீர்வின்மையில் எதிர்கொள்கின்ற விடயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டது. ஒரு நல்லிணக்கத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்துவதில் தாங்களுடைய பணி தொடர்ந்து இருக்கும். தாங்கள் நியாயபூர்வமாகவும் மனிதாபிமான அடிப்படையிலும் ஆற்ற வேண்டிய அனைத்து பணிகளையும் செய்வோம் என்கிற உறுதிமொழியோடு சுமூகமாக அந்த சந்திப்பு நடைபெற்றது. வடக்கு கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு கடற்கரை பகுதியில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்திய மீனவர்களின் 2 படகுகளையும் கைப்பற்றியுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர். பருத்தித்துறை மற்றும் வெற்றலைக்கேணிக்கு கிழக்கில் கடற்படையினால் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையிலேயே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைவதனால் உள்ளூர் மீன்பிடி சமூகத்தில் தாக்கம் மற்றும் இலங்கையின் மீன்பிடி வளங்களின் நிலைத்தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கடற்படை வழக்கமான ரோந்து மற்றும் தீவுக்கடலில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையிலேயே நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த சிறப்பு நடவடிக்கையில் 23 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையே மோதல் நிலைமை ஏற்படுத்த கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முயற்சிக்கிறார் என வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய தலைவர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்க ஆட்சியில் இந்திய இழுவை படகுகளின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதாகவும் வடக்கு மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையே மோதல் நிலையை ஏற்படுத்த கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முயற்சிக்கிறார் என வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணை தலைவர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறிய வருகையினால் ஏற்படுகின்ற தாக்கங்கள், விளைவுகள் சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவோ அல்லது தீர்வோ எட்டப்படாத ஒரு சூழலிலே இந்திய இழுவை படகினுடைய தாக்கம் மிகையாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் வந்த பின்னர் அவர்கள் துணிச்சலுடன் எமது கரையை அண்டிய பகுதிகளில் வந்து தொழில் செய்து எமது வளங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மீனவர் இலங்கையின் வடபுலத்து மீனவர்களிடையே ஒரு முறுகல் நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. குருநகர் பகுதியில் உள்ள ஒரு படகு இடித்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றது. மீனவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக இந்திய துணை தூதுவரிடம் சென்று அவரிடம் சில முறைப்பாடுகளையும் சில விளக்கங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அவர்களும் மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். எமது அரசாங்கமோ மீன்பிடி அமைச்சரோ இது சம்பந்தமான ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக எமது மீன்பிடி அமைச்சர் மக்களை உசுப்பேற்றி விட்டிருந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் போய் வீட்டில் படுத்து விட்டார். மீனவர்களை கரைக்கு இழுத்து வாருங்கள் சொல்லி ஒரு அறைகூவல் விட்டிருக்கிறார். பின்னுக்கு வருவதை நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் இழுத்து வாருங்கள் சொல்லி அந்த தொழிலாளர்களை பலிக்கடாயாக்குவதற்கும் கைகலப்பையோ இல்லை முருகல் நிலையோ பெருசுபடுத்துவதற்கு அமைச்சர் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டு மீனவர்களையும் இலங்கையில் இருக்க வடபகுதி மீனவர்களையும் தொடர்ச்சியாக ஒரு எதிரிகளாக வைத்து கையாளும் நோக்கத்தையே எமது அமைச்சரும் கடைபிடிக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். இந்த இழுவ மடி தொழில் தடை சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்தியாவிலிருந்து வருகின்ற படகுகளை கைது செய்து வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் சட்டத்திலே நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நல்லிணக்க அடிப்படையிலோ பிடித்த படகுகளையோ மீனவர்களையோ யாரையும் விடுவிக்கக்கூடாது என்று சொல்லி இவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய அரசாங்கம்
தனது நாட்டு படகுகளை எமது நாட்டுக்குள்ளே வந்து கொள்ளையடிப்பதை நிறுத்தி இல்லை தாண்டுவதை நிறுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதற்கு உடனடியாக ஒரு தீர்வை எட்ட வேண்டும். இல்லையே பெரிய பாரதூரம் விளைவேட்டி ஒரு கடலிலே ஒரு இரத்த களரியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதை நமது அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு எச்சரிக்கை விடுகின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது குறிப்பாக உள்ளூர் இழுவாமடி தொழிலை நிறுத்த அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லியும் வெளிநாட்டு மீன்பிடி படகுகளை கைது செய்ய சொல்லியும் வற்புறுத்தி அந்த போராட்டம் நடக்கின்றது. அதிலே நானும் பங்கு பெற்றுகின்றேன். வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் ஒழுங்கு பிரமாணம் அந்த சட்டம் 2018ஆம் ஆண்டு மாசி மாதம் மீண்டும் நடைமுறைக்கு வந்தது. இப்பொழுதுள்ள அரசாங்கம் வந்ததிலிருந்து அது நடைமுறை இல்லை. மீண்டும் வழக்கு தொடர்ந்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். வவுனியா நாம்பன்குளத்தில் காணிகளுக்கு வனவள திணைக்கள அதிகாரிகள் எல்லையிடும் செயற்பாடு மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வவுனியா நாம்பன்குளத்தில் வனவள திணைக்கள அதிகாரிகள் மக்களின் காணிகளுக்கு எல்லையிட முறையிட்டமையினால் மக்கள் ஒன்று திரண்டு எல்லையிடும் பணியை தடுத்து நிறுத்தியுள்ளனர். வவுனியா நாம்பன்குளத்தில் 1994ஆம் ஆண்டு கால பகுதியில் மக்கள் தமது பயன்பாட்டுக்காக வெட்டிய காணிகளை யுத்தம் காரணமாக கைவிட்டு சென்றுள்ளனர். மீண்டும் 2013ஆம் ஆண்டு தமது காணிகளுக்கு அனுமதி பத்திரம் தருமாறு பிரதேச செயலகத்தில் விண்ணப்பித்திருந்த நிலையில் இதுவரையில் அவர்களுக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையிலே குறித்த காணி ஆபத்து பகுதியாக காணப்பட்டமையினால் கிரவில் அகழ்வதற்கு சிலரால் அனுமதி கோரப்பட்ட நிலையில் அரசு காணி என்ற அடிப்படையில் பிரதேச செயலாளரினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது வனவள திணைக்கள அதிகாரிகள் குறித்த காணி தமக்கு உரியது எனவும் அதற்கு எல்லையிடுவதற்காக குழிகளை தோண்டி எல்லை கற்களையும் இன்று குறித்த பகுதிகளுக்கு கொண்டு சென்றனர். இவ்வாறான நிலையில் அப்பகுதி மக்கள் சிலர் ஒன்று திரண்டு எல்லை போடுவதை தடுத்தனர். இதனால் வனவள திணைக்கள அதிகாரிகள் மற்றும் கூலி ஆட்கள் எல்லையிடும் நடவடிக்கையை கைவிட்ட நிலையில் எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு இந்த விடயம் தொடர்பாக பிரதேச செயலாளருடன் மக்களுக்கான கூட்டத்தை ஒழுங்கமைத்து நடத்திய பின்னர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்து அங்கிருந்து சென்றனர். இந்த காணியை முழுக்க மக்களின் காணிகள் தான் பிரதிக்காரர்கள் வைவோசம் வந்து உள்ளட்டு எல்லா கல்விகள் போடணும். கட்டாயம் நிறைய கிடைக்கணும் இருக்குங்க. யுத்த காலத்துக்கு முதலே மக்கள் இந்த இடங்களில் வந்து தொடர்ச்சியாக 50 வருடங்களுக்கு மேலாக வசித்து வந்த இடங்கள் இன்றைக்கு மக்கள் துப்புரவு பண்ணி தோட்டங்கள் செய்வதற்கு உகந்ததாக மாற்றி கொண்டிருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மக்களுடைய காணிகள் நடுவுக்குள்ளால, அதாவது 1 ஏக்கர் காணின்ற 1/2 ஏக்கர் சரியாக பிடிபடக்கூடிய மாதிரி இடைகளுக்குள்ளால கல்லை போட்டு கொண்டு வரார்கள். இதற்கு எதிராக நாங்கள் எத்தனையோ இடங்களில் சொல்லியும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படையில் பிரதேச செயலாளர்கிட்ட நாங்கள் இதை அறிவித்த நாங்கள் பிரதேச செயலாளர் சொல்லக்கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உத்தியோகத்தர்கள் கேட்கணுமில்லை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய காணிகள் ஃபாரஸ்டுக்குரிய காணிகளை மக்கள் பிடித்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அப்படி ஒரு காணிகள் இங்கே பிடிபடவில்லை. மக்களுடைய காணிக்குள்ளால கல்லை போட்டுட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய காணிகளை பிடித்திருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மக்களுடைய காணிகளை அபகரிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம், மக்களுடைய காணிகளுக்குள்ளால் கல்லு போடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். கிராம சேவையாளர் மற்றது பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர் ஆறுட கதையும் கேட்காமல் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தன்னிச்சையாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கல்லு போடுற வேலைகளில். இந்த காணி வந்து தோட்டம் செய்து பராமரித்து வந்த நாங்கள் அந்த காலத்திலே உறுதிகள் பெர்மிட்டு சனம் அப்போ அவ்வளவு முக்கியப்படுத்தாதபடியாக சனம் அதை எடுக்காமல் விட்டதே ஒழிய நாங்கள் வெட்டி துப்புரவாக்கி தோட்டம் செய்து கிணறு வெட்டினபடியே இருக்குது. கிணறையும் இப்போ எல்லாரும் வந்து காட்டு கொண்டே பாக்கினோம். இந்த பெரிய அப்பட்டமான உண்மை சனம் வெட்டி காடுது தோட்டம் செய்தது யாராலையும் மறக்கல. இப்போ புதுசாக வந்த உயலுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இப்போ வந்து மறைக்கிறேன் அவைக்கு என்ன தெரிய போகுது. எங்களுக்கும் எங்களோட கிராம மக்களுக்கும் தான் எங்களோட எல்லாரும் தெரியும். அதாவது ஒரு வந்த புதுசுலேயே நாங்கள் போய்விட்டு அந்த காணியை வேணுமென்னு சொல்லி போய்விட்டு போட்டிருக்கிறோம். போயிட்டு அனுமதியுடன் தான் நாங்கள் இந்த காட்டை அடித்து எங்களோட காணியை கைப்பற்றணும் நினைச்சது. அதில் நாங்கள் அத்துமீறி இறாங்க இல்லை. நாங்கள் அங்கால அடிக்காமல் கிடக்குது எங்களோட காணி போட்டபடி. அதுக்கு அனுமதி சரியில்லை. பிள்ளைகளும் இருக்குது எங்களுக்கு வேறு காணிகள் இல்லை. அப்போ இதை விட்டு கொடுத்தா எங்களுக்கு கஷ்டம் சரியான. அப்போ நாங்கள் எங்கே போகிறத விட்டு கொடுத்துட்டு எங்களோட ஊரில் நாங்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு கொடுத்துட்டு யார் காணி தருவீங்கள்? அப்போ எங்களோட காணி எங்களுக்கு வேணும். நாட்டில் பொருட்களின் விலை அதிகரிப்பால் பெருந்தோட்ட சமூகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலையக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் டி கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களுக்கும் 1000 ரூபாய் சம்பளம் கூட முறையாக கிடைக்காத நிலையில் பொருட்களின் விலை அதிகரிப்பு பெருந்தோட்ட சமூகத்தை கடுமையாக பாதித்துள்ளதாக மலையக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் டி கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று நுவரெலியா மஸ்கெலியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நிலையில் வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட மக்களுக்கு விசேட நிவாரணம் அல்லது வாழ்வாதார கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
மலையகத்திலே இருக்கக்கூடிய வளங்கள் பல்வேறு வகையிலே சுரண்டப்பட்டு வந்திருக்கின்றது. மலையக மக்களது வாழ்வில் தொழிலாளர்களது இந்த சம்பளம் முறைமையில் பாரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது 20 கிலோ எடுத்தால்தான் நாளாந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கடப்பாட்டுக்கு பல்தேசிய இந்த கம்பெனிகள் தொழிலாளர்களை ஈடுபடுத்தி இருக்கின்றது. இன்று தொழிற்சங்கங்கள் கூட அதிலே பல்வேறு சறுக்கல் நிலையை அனுபவித்து வருகின்றார்கள். இன்று கம்பெனிகள் தான் தோன்றி தனமாக தொழிலாளர்களை வழிநடத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதால் பாரியளவான பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இங்கிருக்கின்ற நிலங்களை பாவித்து பால் பண்ணைகளை உருவாக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த ஒரு நன்மையையும் தோட்ட தொழிலாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பெண்கள் சிறுவர்கள் போதுமான உணவையும் போசாக்கான உணவையும் இழந்திருப்பது இன்று பாரதூரமான ஒரு இழப்பு. ஆகவே இதை ஈடுகட்டுவதற்கு எதிர்காலத்திலே இது சம்பந்தப்பட்ட அரசாங்கமும் இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். ரசாயனத்தை தடை செய்வதற்கு நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். மக்கள் போராட்டங்களை கூட முன்னெடுத்திருந்தோம். உண்மையாலும் நாங்கள் இதை வரவேற்கின்றோம். தற்போது இந்த ஜனாதிபதி முன்னெடுத்த இந்த விடயத்தை வரவேற்கின்றோம். ரசாயனமற்ற விவசாயத்தை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். விவசாயிகளின் நியாயமான போராட்டத்திற்கு நாங்கள் கைகோர்க்க தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ரசாயனத்தை கொண்டு வந்து சேர்த்து இந்த மண்ணை நாசமாக்கி மக்களது வாழ்வியலை நாசப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் உடந்தையாக இருக்க போவதில்லை. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இருவேறு அபிவிருத்தி தொடர்பான கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வாகரை பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ள பாரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இருவேறு அபிவிருத்தி தொடர்பான கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. வாகரையில் 3 குளங்களை அரசு சார்பற்ற நிறுவனம் ஊடாக அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் வகையிலான கூட்டம் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. கோகோகோலா ஃபவுண்டேஷன் நிதியுதவியினூடாக 2 லட்சம் அமெரிக்க டாலர் செலவில் 3 குளங்களை புனரமைப்பு செய்ய உள்ளது. வாகரை பகுதியில் பனிச்சம்கேணி, திக்காலை, தாமரைக்குளம் ஆகிய குளங்கள் புனரமைப்பு செய்யப்பட உள்ளது தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது. குறித்த குளங்கள் புனரமைக்கப்படுவதுடன் அந்த குளத்தினை அண்டிய பகுதிகளில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்திற்கான மேம்பாடுகள் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது. இந்த கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அரசு அதிபர் கே கருணாகரன், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் போ பிரசாந்தன், மாவட்ட காணி பிரிவிற்கான மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி நா முகுந்தன் மற்றும் கோகோகோலா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இதன்போது வாகரை பிரதேசத்தில் பாரிய அளவிலான முதலீட்டுடன் நீண்ட நிலப்பரப்பில் முன்னெடுக்கப்பட உள்ள நீரியல் வளப்பூங்கா என்னும் பாரிய அளவிலான முதலீட்டு திட்டம் தொடர்பிலான கலந்துரையாடலும் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையானது தேசிய முதலீட்டு சபையுடன் இணைந்து இந்த திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளது. வாகரை பிரதேசத்தில் 1100 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இந்த செயற்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இதற்கான ஆலோசனைகளையும் நிதியமைச்சு வழங்கியுள்ளது. சர்வதேச ஏற்றுமதியை நோக்காக கொண்டு இறால் மற்றும் மீன் வளர்ப்பினூடாக தினமும் சுமார் 250 மெட்ரிக் டன் ஏற்றுமதியை நோக்காக கொண்டு இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் இதற்காக சுமார் 53 பில்லியன் ரூபாய் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது வாகரை பிரதேசத்தில் பெரும்பாலானோர் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் மாவட்டத்திலும் சர்வதேச ரீதியிலும் ஏற்றுமதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் குறித்த பிரதேசத்தில் உள்ள முதலீட்டாளர்களுக்கும் சிறந்த வாய்ப்பாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டது. இதன்போது குறித்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தெரிவு உட்பட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. தேசிய நீர் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட பழிப்பாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் இதன் போது கலந்து கொண்டனர். கச்சேரியில் 2 கூட்டங்கள் நடத்தியிருந்தோம். அதில் ஒன்று வாகரை பிரதேசத்தில் 3 குளங்களையும் அபிவிருத்தி செய்வதற்காக கோகோகோலா ஃபவுண்டேஷன் நிதியுதவியினூடாக அரசு சார்பற்ற நிறுவனம் இங்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் அமெரிக்க டாலர் பெறுமதியான நிதியை செலவிட இருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு அறிமுகத்தையும் அது எப்படி எவ்வளவு காலத்துக்குள் முடிவுறுத்தப்படும் என்பதும் எந்தெந்த குளங்கள் வாகரை பிரதேசத்திலே பனிச்சங்கனி, திக்கானை, தாமரக்குளம் என்கிற 3 குளங்களையும் அதனை அண்டிய மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கான வேலை திட்டங்களையும் சிறிய அளவிலான மீன் வளர்ப்பு போன்ற விடயங்களுக்கும் அந்த நிதிகளை பயன்படுத்துவதென்றும் அதை விரைவாக ஆரம்பிக்கிற நிகழ்வுகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற வளங்களை பயன்படுத்தி பொருளாதார மேம்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்று பொருளாதார மறுமலர்ச்சி அமைச்சினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கிற வளங்களை பயன்படுத்தி விசேடமாக கனியம் அதே போன்று மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு சம்பந்தமான விடயங்களுக்கு நாங்கள் அதி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை அமர்வு இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் அமர்வு தவிசாளர் தவக்குமாரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன்போது பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் உள்ள பாரிய கல் உடைக்கும் ஆலையின் வருமானம் ஒட்டுசுட்டான் பிரதேசத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என குறித்த வட்டார உறுப்பினர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரதேச சபையின் வருமானம் அனைத்தும் பிரதேச சபையின் அபிவிருத்திக்கு சமமாக பங்கீடு செய்ய வேண்டும் என உறுப்பினர்களால் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இறுதியில் ஒட்டுசுட்டான் கல் உடைக்கும் ஆலையில் இருந்து பிரதேச சபைக்கு கிடைக்கும் வருமானம் பிரதேச அபிவிருத்தி சபையின் சட்டத்திட்டத்திற்கு அமைய பயன்படுத்துவதாக முடிவெடுக்கப்பட்டது. வசந்த கருணாகுடவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை வாபஸ் பெறுவதற்கு சட்டமா அதிபரினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் பல்வேறு சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது என காணாமல் போனோரின் குடும்ப ஒன்றியம் தெரிவித்துள்ளது. 11 பேர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை வாபஸ் பெறுவது சட்டமா அதிபரினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் பல்வேறு சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது. இவ்விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை இழந்துள்ளதாக காணாமல் போனோரின் குடும்ப ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். அண்மையில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ அவரது பேரனை பார்ப்பதற்கு சென்றிருந்தமை தொடர்பில் சுட்டிக்காட்டிய காணாமல் போனோரின் குடும்ப ஒன்றியத்தின் தலைவர் விட்டோ பெர்னாண்டோ මේ නාවික හමුදාව විසින් තරුණයන් ඇතුළු 11 දෙනෙකු 2008-2009 වසරවල්වලදී පැහැරගෙන යාම සම්බන්ධව පවතින නඩුවල නීතිමය තත්ත්වය පැහැදිලි කර ගන්න. දැන් මේක 2008-2009 සිද්ධ වුණාට පස්සේ அந்த புகைப்படங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தன. ஆனால் இலங்கையில் ஆயிரக்கணக்கான பேரன்களும் பேத்திகளும் தமது பாட்டனாரையும் தந்தையையும் பல காலமாக பார்க்க முடியாத துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அதனையும் நாம் ஜனாதிபதிக்கு நினைவுறுத்த விரும்புகின்றோம். 2008-2009 ஆண்டு கால பகுதியில் 11 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை வாபஸ் பெறுவதற்கான தீர்மானம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி சட்டமா அதிபரினால் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சட்டமா அதிபரின் இந்த தீர்மானம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதனால் இது பற்றி உரியவாறு விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கோரி காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாட்டு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தது. அதேவேளை தனக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கோரி வசந்த கருணாகுடவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ரீட் மனு மீதான விசாரணை நேற்று இடம்பெற்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த விடயம் தொடர்பான தமது தரப்பு நியாயங்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் காணாமல் போனோரின் குடும்ப ஒன்றியம் மற்றும் மக்களுக்கான சட்டத்தரணிகள் அமைப்பினால் கூட்டாக கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அதன் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு 11 பேர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று ஏற்கனவே கூறியிருந்தது. அது மாத்திரமன்றி வசந்த கருணாகுடவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை வாபஸ் பெறுவதற்கு சட்டமா அதிபரினால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டமைக்கு முதல் நாள் இடம்பெற்ற சம்பவங்களும் இந்த விவகாரம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளன. காணாமலாக்கப்பட்ட 11 பேரில் 3 தாய்மார் இதுவரையான காலப்பகுதியில் உயிரிழந்துள்ளார்கள். எண்மரின் பெற்றோர் வயது முதிர்ந்த நிலையிலும் தமது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக தொடர்ந்தும் காத்திருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த வழக்கின் தற்போதைய போக்கை அவதானிக்கும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையை இழந்திருக்கின்றோம். இந்த விவகாரத்தில் நீதியை வழங்குவதற்கு கடந்த அரசாங்கங்கள் தவறியிருக்கின்றன. ஜெனீவா கூட்டத்தொடரின் போது மாத்திரம் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் உள்ளக பொறிமுறை மூலம் விசாரணைகளை மேற்கொண்டு நீதியை நிலைநாட்டுவதாக சர்வதேசத்திடம் கூறுகின்ற அரசாங்கம் பாதுகாப்பு படையினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டோம் என்று உள்நாட்டில் கூறுகின்றது. எனவே அத்தகைய அரசாங்கத்திடம் இருந்து எவ்வாறு நீதியை எதிர்பார்க்க முடியும்? எமது நாட்டின் வரலாற்றை பொறுத்தமட்டில் 15-20 வருடங்களுக்கு ஒரு முறை கலவரங்கள் இடம்பெறுகின்றன. தற்போது பொருட்களின் விலையேற்றம் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளால் அனைத்து தரப்பினரும் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றார்கள். எனவே எமது பிரச்சினைக்கு தீர்வை பெற்று தராவிட்டால் நாங்களும் தொடர்ந்து பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரை தொடர்ந்து கருத்து வெளியிட்ட மக்களுக்கான சட்டத்தரணிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தரணி அச்சுலா செனவிரட்ன பல வருட காலமாக வலிந்து காணாமலாக்கப்படல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. இருப்பினும் அவற்றுக்கான நீதியை நிலைநாட்டுதல் என்பது தொடர்ந்தும் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருகின்றது. 11 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக இந்த நாட்டின் பிரஜை
பிரஜை என்ற வகையில் போராடி வருகின்றோம். இருப்பினும் அந்த நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையை நாம் இழந்திருப்பதோடு மிகவும் களைப்படைந்திருக்கின்றோம் என்று தெரிவித்தார்கள். அதேவேளை கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட 11 பேரில் 2 தாய்மார் குறித்த ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டார்கள். இந்த விவகாரத்தில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகூட தொடர்பு பட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்ற போதிலும் அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை வாபஸ் பெறுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தொடர்பில் கடும் கோபத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்திய அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஜெனீவாவுக்கும் அதனை தாண்டி எந்த ஒரு எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். திருக்கோவில் பிரதேசத்தில் கிராமிய பாலங்களை புனரமைக்கும் வகையில் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் குழுவினர் சேதமடைந்துள்ள பாலங்களை பார்வையிட்டுள்ளனர். அரசின் கிராமிய பாலங்களை புனரமைக்கும் திட்டத்தின் ஊடாக திருக்கோவில் பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாக சேதமடைந்து காணப்படும் முக்கியத்துவம் மிக்க பாலங்களை புனரமைக்கும் நோக்குடன் அரசின் உயர்மட்ட அதிகாரிகள் குழு இன்று சேதமடைந்துள்ள பாலங்களை பார்வையிட்டுள்ளனர். குறித்த பாலங்களில் பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமடைந்திருந்ததுடன் மிக நீண்ட காலமாக சேதமடைந்த நிலையில் புனரமைப்பு செய்யப்படாமை குறித்து கிராம மக்கள் விசனம் வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே அரசின் கிராமிய பாலங்களை புனரமைக்கும் திட்டத்தின் கீழ் பிரதேச செயலக திட்டமிடல் பிரிவின் ஊடாக அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு அம்பாறை மாவட்ட செயலகத்திற்கு பிரதேச செயலாளருடாக மேலதிக நடவடிக்கைகளுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதுடன் குறித்த பாலங்களை பார்வையிடுவதற்காக பொறியியலாளர் உட்பட அரசின் உயர்மட்ட குழு பார்வையிட்டிருந்தனர். மீள்குடியேற்ற கிராமங்களான கஞ்சிக்குடிச்சாறு, சாகாமம் மற்றும் விநாயகபுரம் 3 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளில் இவ்வாறு சேதமடைந்து காணப்படுகின்ற கிராமிய பாலங்களை திருக்கோவில் பிரதேச செயலாளர், உதவி திட்டமிடல் பணிப்பாளர், பொறியியலாளர் ஆகிய உயர்மட்ட அரச குழுவினர் பார்வையிட்டனர். பண்டோரா ஆவணம் தொடர்பில் இலங்கை தேசிய வருமான வரி திணைக்களமும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. உலகளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பண்டோரா ஆவணம் தொடர்பில் இலங்கை தேசிய வருமான வரி திணைக்களமும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஆவணத்தில் பெயரிடப்பட்டுள்ள இளைஞர்களை மையப்படுத்தியே தமக்குள்ள அதிகாரத்திற்கு அமைய வருமான வரி திணைக்களத்தால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய பண்டோரா ஆவணம் தொடர்பில் தற்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. ஆவணத்தில் பெயரிடப்பட்டுள்ள தொழிலதிபர் திருக்குமார் நடேசனிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ள நிலையில் அவரின் மனைவியான நிருபாமா ராஜபக்ஷவிடமும் விசாரணைகள் இடம்பெற உள்ளது. விசாரணைகளை நடத்தி 1 மாதத்திற்குள் தமக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.